99 மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்ப்பதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எவ்ரிடே கிரேட்னஸ் அப்படின்ற புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை தான் பார்க்க போறோம். இது நம்ம 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 27. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். எவ்ரிடே கிரேட்னஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஸ்டீஃபன் ஆர் கவி தொகுத்து முன்னுரை எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட 21 மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த சொந்த அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு அனுபவங்களும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும். இந்த புத்தகம் தமிழ்ல கூட கிடைக்குதுங்க. தமிழ்ல இந்த புத்தகத்தினுடைய பெயர் நிறைவான வாழ்க்கைக்கான நிகரற்ற கொள்கைகள். நேரம் இருந்தா இந்த புத்தகத்தை வாசிங்க. இப்போ இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான வரியை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒவ்வொரு நாளையும் ஒரு மகத்துவமான நாளாக ஆக்குவதற்கு அடித்தளமான 3 தேர்ந்தெடுப்புகள் இப்போது உங்கள் வசம் உள்ளன. 1. எந்த செயலில் இறங்குவது என்பது குறித்த தேர்ந்தெடுப்பு. 2. வாழ்க்கை குறிக்கோள் குறித்த தேர்ந்தெடுப்பு. 3. பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் குறித்த தேர்ந்தெடுப்பு. 3 fundamental choices for making every day a great day. To-do list, choice of life purpose, choice of policies to be followed. அதாவது ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. முதல் பாயிண்ட் என்னன்னா டு-டூ லிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தெளிவான டு-டூ லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கணும். அதாவது நாளை காலையில் நான் 6 மணிக்கு எந்திரிப்பேன், 7 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன், 8 மணிக்கு இந்த வேலைகளை பார்ப்பேன், 9 மணிக்கு இந்த வேலைகளை பார்ப்பேன் அப்படின்னு காலையில் எழுந்ததுலேருந்து ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு தெளிவான டு-டூ லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும். இந்த மாதிரி நான் இந்த நேரத்தில் இந்த செயல்களை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு தெளிவான திட்டம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுடைய நேரத்தை யாராலும் திருட முடியாது. உங்களால் உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற தெளிவான திட்டம் இல்லாதனால தான் அவங்களுடைய நேரத்தை ஃபேஸ்புக் திருடுது, இன்ஸ்டாகிராம் திருடுது, வாட்ஸ்அப் திருடுது. அதற்காக இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டயத்துல மட்டும் அதெல்லாம் பாருங்க, அது போதும். மற்ற நேரத்தை எவ்வளவு உபயோகமா உபயோகிக்க முடியும் அப்படின்னு முதல் நாளே பிளான் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உபயோகமா யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா ப்ரொடக்டிவாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக அப்படின்ற பேரில் யூடியூப் பக்கம் வர்றது, இன்ஸ்டாகிராம் பக்கம் வர்றது, ஃபேஸ்புக் பக்கம் வர்றது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த சோசியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏதாவது பண்ணி ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஓய்வு உங்களுக்கு மறுபடியும் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களுடைய எனர்ஜியை திருடக்கூடியதாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்குறனாலையும் இன்ஸ்டாகிராம் பார்க்குறனாலையும் இல்லை தேவையில்லாத வீடியோக்களை பார்க்குறனாலையும் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்காது. உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட்டாக தான் செய்யும். நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி எந்த விஷயத்தில் கிடைக்கும் அப்படின்னு யோசிங்க. அந்த விஷயத்த பண்ணுங்கள். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெளிவாக முதல் நாளே திட்டமிடுங்க. அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்துங்க. உங்களோட வேலைக்கு நடுவில் சில நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. ஆனால் அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓய்வு உங்களுக்கு எனர்ஜி தரக்கூடியதாக இருக்கணும். உங்களுடைய எனர்ஜியை திருடக்கூடியதாக இருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட் என்னன்னா வாழ்க்கை குறிக்கோள் குறித்த தேர்ந்தெடுப்பு. சாய்ஸ் ஆஃப் லைஃப் பர்பஸ். அதாவது இப்ப நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். ஹெல்த் கோல், மணி கோல், லைஃப் கோல், இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கோல் இருக்கணும். ஹெல்த் கோல்னா என்னன்னா, அதாவது எப்போதுமே நான் என்னோட வெயிட்டை ஒரு 65 to 70 kgல மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஹெல்த் கோலா இருக்கலாம். மணி கோல்னா என்னன்னா, அடுத்த 3 மாதங்களுக்குள்ள நான் இவ்வளவு பணத்தை சேமிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு மணி கோலா இருக்கலாம். இல்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா என்னோட பிசினஸ்ல இவ்வளவு புது வாடிக்கையாளர்களை சேர்த்திருப்பேன் அப்படின்ற ஒரு கோல் இருக்கலாம். இல்ல நீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா நான் அடுத்த 3 மாசத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை படிச்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டடி கோல் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய இலக்குகள் என்னென்ன அப்படின்றத தெளிவா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இப்போ உங்களுடைய இலக்குகளுக்கும் நீங்க டெய்லி பண்ணக்கூடிய டு-டூ லிஸ்ட் அந்த செயல்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பாருங்க. நீங்க டெய்லி பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய இலக்குகளுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தது அப்படின்னா அதை முதல்ல தூக்கி எறிங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் சில இலக்குகள் வச்சிருக்கேன். அடுத்த 3 மாதங்களுக்குள்ள நான் இவ்வளவு பணத்தை சம்பாதிக்கணும், அடுத்த வாரத்துக்குள்ள நான் 2 வீடியோ போட்டிருக்கணும்,
நான் 70 கேஜியில் என்னோட வெயிட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சில இலக்குகள் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோட வெயிட்டும் 70 கேஜி வெயிட் இருக்கணும் அப்படின்னா அப்போ அதற்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றேனா, அது என்னோட டு டூ லிஸ்ட்ல இருக்கா, என்னோட செயல் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அதை ஆட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நான் அடுத்த வாரத்துக்குள்ள 3 வீடியோ போடணும் அப்படின்னா அப்போ அது சம்பந்தமா ஒரு 2 புத்தகங்களை நான் படிச்சிருக்கணும். அது சம்பந்தமா என்னென்ன செயல்களை நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அது என்னுடைய டு டூ லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சரி பார்ப்பேன். அதே மாதிரி இப்போ நான் அடுத்த 3 மாதங்களுக்குள்ள இவ்வளவு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கு நான் என்ன பண்ண போறேன், அது சம்பந்தமான செயல்களை தான் நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு என்னுடைய டு டூ லிஸ்ட்ல ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் நைட்டும் செக் பண்ணி சரி பார்ப்பேன். இந்த மாதிரி நம்முடைய இலக்கு என்ன, ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி சரி பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய இலக்கு வேற பக்கம் இருக்கு, ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம செய்த செயல்கள் அதற்கு எதிர் திசையில் இருக்கு அப்படின்னா எப்படி நம்மளால நம்முடைய இலக்கை அடைய முடியும்? அதனால நம்முடைய இலக்குகளும் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் ஒரே திசையில இருக்கான்னு பாத்துக்கோ. 3வது பாயிண்ட் என்னன்னா, சாய்ஸ் ஆஃப் பாலிசிஸ் டு பி ஃபாலோட், பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் குறித்த தேர்ந்தெடுப்பு. அதாவது நமக்குன்னு சில கொள்கைகள் வச்சுக்கணும். எந்த காரணத்துக்காகவும் அந்த கொள்கைகளை நம்ம மாத்திக்க கூடாது. உதாரணத்துக்கு இப்ப நான் அதிகாலை 5:31 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நைட்டு எவ்வளோ லேட்டா படுத்தாலும் சரி, சரியா அதிகாலை 5:31க்கு நான் எந்திரிச்சிருவேன். ஒரு சில காரணங்களால அதிக வேலை பழுவால நைட்டு 1 மணி இல்ல 2 மணிக்கு கூட நான் தூங்கியிருப்பேன். ஆனாலும் அதிகாலை 5:31க்கு மறுநாள் காலையில எந்திரிச்சிருவேன். இந்த மாதிரி சில கொள்கைகள் எனக்குன்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்வேன். இந்த வாரத்துக்குள் 100 பக்கங்களை வாசித்திருப்பேன். 10 நாட்களுக்கு ஒரு முறை உண்ணாவிரதம் இருப்பேன். இந்த மாதத்திற்குள் ஒரு நாள் ஒரு மலை மீது ஏறி இருப்பேன் அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல் அப்படின்னு சில கொள்கைகள் இருக்கு. எந்த காரணத்துக்காகவும் எப்போதும் அதை நான் மாத்திக்க மாட்டேன். முடிந்தவரை அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு. இதே மாதிரி எப்போதும் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னு சில கொள்கைகளை உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. யாருக்காகவும் எப்போதும் அதை மாத்திக்காதீங்க. இந்த 3 விஷயத்த நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்லப்படுது. இப்போ இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியை இன்னொரு முறை சொல்றேன். ஒவ்வொரு நாளையும் ஒரு மகத்துவமான நாளாக ஆக்குவதற்கு அடித்தளமான 3 தேர்ந்தெடுப்புகள் இப்போது உங்கள் வசம் உள்ளன. 1, எந்த செயலில் இறங்குவது என்பது குறித்த தேர்ந்தெடுப்பு. 2, வாழ்க்கை குறிக்கோள் குறித்த தேர்ந்தெடுப்பு. 3, பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் குறித்த தேர்ந்தெடுப்பு. 3 fundamental choices for making every day a great day. To do list, choice of life purpose, choice of policies to be followed. இதுதான் இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு மிகச்சிறந்த வரி. இது நம்ம 99 quotes from 99 book segmentல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 27. இதற்கு முன்னாடி இருக்க எபிசோட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. கண்டிப்பா அந்த எபிசோட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு. இரும் காற்றை போலவா நீ தடைகள் உடைத்து வா, நீ படைகள் எடுத்து வா, நெஞ்சுள்ளே வெடிக்கும் காத்திருந்த எரிமலை வா, முள் மீது ஏறி வா, தீ மீது மோதி வா, வானெங்கும் மழைய